வெறும் 4.5 ஆண்டு காலம் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெறும் 4.5 ஆண்டு காலம். இவருடைய ஆட்சியில் ஊழல் இருந்ததா? இல்லை. கொலை செய்தாரா? இல்லை. கொள்ளையடித்தாரா? இல்லை. சிறை சென்றாரா? இல்லை. எதுவுமே இல்லை இல்லை இல்லை. அப்புறம் என்னதாயா செஞ்சாரு அப்படின்னா, இந்தியாவிலே சுதந்திரம் வாங்கியதிலிருந்து 2017 வரை மருத்துவக் கல்லூரியே இல்லாத திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கிறார். காமராஜரை கேள்விப்பட்டிருப்பீர்கள், தெருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப் பள்ளி என்று. ஆனால் என் உயிரிலும் மேலான தலைவர் மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, 40 கலை அறிவியல் கல்லூரிகள், 12 பாலிடெக்னிக் கல்லூரிகள், 8 சட்ட கல்லூரிகள் என்று கொடுத்து கொடுத்து கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர் தான் என்னுடைய தலைவர். சரி, திருட்டு ரயிலேறி நீங்க என்ன கொடுத்தீங்க? இடியாப்போ, இது ஒன்றுதான் கொடுத்திருக்கீங்க. எதற்காக இந்த தலைவரை 2026 சிலுவம்பாளையத்தில் இருந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை வரை அமர்த்த வேண்டும்? சிந்தித்து பாருங்க, கைத்தடாங்க, சிந்தித்து பாருங்க. பறக்க விடப்பட்ட தமிழக மானத்தை மீண்டும் காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த சிலுவம்பாளைய சிங்கம் நாளை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய பெயர் திண்டுக்கல் மு.க. துரைராஜ். என்னுடைய தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே இந்த திண்டுக்கல் மு.க. துரைராஜ் சொல்கிறேன், திமுக குடும்பத்திற்கு முடிவுரை எழுதுவோம். 2026 தலைவரை முதலமைச்சராக்குவோம். நன்றி, வணக்கம்.